அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை போக்குவரத்து போலீசாரின் லோகோவை பயன்படுத்தி டிராபிக் ஃபைன் என குறுஞ்செய்தி அனுப்பி மோசடியில் ஈடுபடுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். இந்த மோசடி குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சென்னை போக்குவரத்து போலீசாரின் லோகோவை பயன்படுத்தி நூதன முறையில் தற்பொழுது மோசடி நடைபெறுவதாக சென்னை காவல்துறை தற்பொழுது பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் இது போன்ற தவறாக வரக்கூடிய குறுஞ்செய்திகளை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் போக்குவரத்து போலீசாரும் சென்னை காவல்துறையும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாகவே சென்னை முழுவதும் பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சைபர் கிரைம் மோசடிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஆட்டோமேட்டிக் கேமரா போடப்பட்டிருக்கிறது. அந்த கேமராக்கள் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாமல் சென்றாலோ, அதே போன்று 3 பேர் பயணம் மேற்கொண்டாலோ உடனடியாக அந்த புகைப்படங்களை அந்த மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி அபராத தொகையை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வாட்ஸ்அப்பில் தங்களுடைய மொபைல் எண்ணிற்கு தலைக்கவசம் அணியாமல் வந்திருப்பதாக ஒரு அபராத தொகை வந்திருப்பதாக ஒரு லிங்க் ஒன்று அனுப்பப்படுகிறது. இந்த லிங்க் வாட்ஸ்அப்பில் வராது என சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறுஞ்செய்தியாக மட்டும்தான் அனுப்பப்படுகிறது. இது போன்ற இணைப்புகள் வந்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என சென்னை காவல்துறை தற்பொழுது பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் செய்தியாக அனுப்பியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முரளி.